Hi viewers, welcome to TAMIL360 TV. முடி உதிர்வுக்கும் முடி கருமைக்கும் அடர்த்திக்கும் மூலிகை எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். மூலிகை எண்ணெய் எப்படி செய்யணும், எந்தெந்த மூலிகைகளை ஆட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல இருந்து தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு. அந்த டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. முடி கொட்டுறது, செம்பட்டை ஆகிறது, நுனியில வெடிக்கிறது, சொட்டை விழறது, சின்ன வயசுலே வர்ற வெள்ளை முடிகள், இந்த மாதிரி தலைமுடியில வர்ற பொதுவான பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை எண்ணெய் இயற்கையாவே நிரந்தர தீர்வு கொடுக்கும். நார்மலா நம்ம உச்சந்தலையில ஒரு மாசத்துக்கு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் முடி வளரும். ஆனா இந்த மூலிகை எண்ணெயை நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் முடி வளரும். அதோட தலைச்சருமத்துல பொடுகு, தொற்று, பூஞ்சான், பேன், ஈறு தொல்லைகள்ல இருந்து இந்த மூலிகை எண்ணெய் நம்ம தலைச்சருமத்தை பாதுகாக்கும். இந்த மூலிகை எண்ணெயில எடுத்துக்கிட்ட மூலப்பொருட்கள் எல்லாமே அலர்ஜிக்கு எதிராக செயல்படும். அதனால உச்சந்தலையில அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்கும். ஓகே, இப்போ இந்த எண்ணெயை எப்படி தலைமுடிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க தலைமுடிக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுன்னு சூடா இருக்கிறப்பவே தலைமுடிக்கு அப்ளை பண்ணணும். தலைமுடியோட வேர்ல கண்டிப்பா படணும். அதனால உள்ளங்கையில எண்ணெய் ஊத்தி தேய்க்காம விரலோட நுனியில தொட்டு ஸ்கால்ப்ல நல்லா படுற அளவுக்கு தலைமுழுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். எவ்வளோ நேரம் நல்லா மசாஜ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்கால்ப் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஏன் வெது வெதுன்னு சூடா அப்ளை பண்ணணும் அப்படின்னா, தலைச்சருமத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதனால தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்கா அடர்த்தியா வேர்ல இருந்து வளர ஆரம்பிக்கும். இளநரை பிரச்சனையை சரி செஞ்சு முடி உடையறதையும் வெடிக்கிறதையும் நாள்பட சரி செஞ்சு தலைமுடியை நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மரசீப்பை வச்சு தலைமுடியை நல்லா படிய வாரணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா தலை முழுக்க ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்கால்புக்கும் நல்ல ஊட்டம் கொடுக்கும். இந்த மர சீப்பு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துல இருந்து செஞ்ச சீப்பு. வேப்ப மரம் இயற்கையாவே ஆன்டிசெப்டிக், ஆன்டி வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மர சீப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேப்ப மரத்தால் ஆன சீப்பை யூஸ் பண்ணுங்க. அடுத்து வெது வெதுப்பான தண்ணியில ஒரு டவலை நனைச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வெது வெதுப்பான டவலை நம்ம தலையை சுற்றி இந்த மாதிரி கட்டிக்கணும். ஏன் இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா, ஸ்கால்ப்ல நம்ம நல்லா மசாஜ் பண்ணதுனால தலைச்சருமத்தில் போர்ஸ் நல்லா ஓப்பன் ஆகிருக்கும். அதனால இந்த வெது வெதுப்பான டவல் நம்ம சருமத்துளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி நம்ம தலைமுடியோட வேரை நல்லா வலுவாக்கும். அடுத்து உங்க क्वेश्चन எனக்கு புரியுது. எவ்வளோ நேரம் இந்த ஆயிலை நம்ம தலைமுடியில வச்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது வச்சிருக்கணும். பகல்ல டைம் இல்லாதவங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை செஞ்சுட்டு தூங்க போகலாம். காலையில எழுந்து எப்பவும் போல மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. தலைமுடி நல்லா கொட்டுறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் மாசத்துக்கு 2 முறை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தலைமுடி தாறுமாறா வளர ஆரம்பிச்சிரும். இந்த மூலிகை ஆயில்ல யூக்கலிப்டஸ் இலைகள் நம்ம ஆட் பண்ணி இருக்கிறதுனால தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் வரவே வராது. இந்த மூலிகை எண்ணெயை எந்த டைம்ல தேய்ச்சா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஈவினிங் டைம்ல தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா தலைவலி வரவே வராது. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். பகல்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க தலைமுடி நல்லா சில்லுன்னு ரொம்ப நேரம் நல்லா கூலிங்கா இருக்கும். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏஜ் லிமிட் கிடையாது. ஆண்கள் குறிப்பா அவங்க மீசை, தாடிக்கு யூஸ் பண்ணலாம். சொட்டை விழுந்தவங்களும் கண்டினியூஸா மூலிகை எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணாங்க அப்படின்னா புது முடிகள் கண்டிப்பா வளர ஆரம்பிக்கும். பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 90 நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மூலிகை எண்ணெயை நீங்களே செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. செய்ய டைம் இல்லாதவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மூலிகை ஆயிலை கொரியரில் அனுப்பி வைக்கிறேன்.
நரைமுடிக்கு, ஹேர் ஃபால்க்கு, பொடுகுக்கு, தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு இந்த மூலிகை எண்ணெயை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.